ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்சென்சரில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவும் சரி நம்ம சேனலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் அக்சென்சரில் வந்துட்டு ஆஃப் கேம்பஸ் டிரைவாக இருக்கட்டும், ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்து நடக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதனால் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு தென் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு இந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு எப்படி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, இல்லை வந்துட்டு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். அந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்துட்டு உங்களுக்கான டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் உங்களுக்கான வீடியோஸும் சரி, இல்லை ப்ரிப்பரேஷன் வீடியோஸும் சரி, இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இன்கேஸ் நம்ம சேனலை பற்றி ஏதாவது சம்திங் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அக்சென்சரில் ஃபினான்ஷியல் பிளான் அண்ட் அனாலிசிஸ் வித் நியூ அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அது என்ன எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னை லொக்கேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்கேஸ் வந்துட்டு இப்போது அக்சென்சரில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லை ரெஃபரல் மூலியமாக அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் ரெஃபரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட கொலீக்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க, உங்கள் சீனியர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் ஐடி நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அவங்கள ரெஃபர் பண்ண சொல்லலாம். பிகாஸ் எதுக்காக ரெஃபர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் மூலிமா நிறைய பேர் ஜாப் கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தென் அது மூலிமா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா A0C and SO1555779 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கோட் மட்டும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அக்சென்சர் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டேரெக்டாக எப்படி அப்ளை பண்ணுறது எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ரெக்வர்டில் ஃபினான்ஷியல் அண்ட் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ், ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் FP and A அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபினான்ஷியல் பிளான் அண்ட் அனாலிசிஸ் வித் நியூ அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபினான்ஷியல் பிளானிங்னாலே இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் லெவன்ட்டான டொமைனாக இருக்குது. அப்போ வந்து யார் குவாலிஃபிகேஷன், எந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பிகாம் டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன்லேயே. தென் அதுக்கப்புறம் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஸ்கில் செட் கொடுத்துருக்காங்க, டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க, குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அபவுட் அக்சென்சரை பற்றி கொடுத்துருக்காங்க. அக்சென்சரில் என்ன, அக்சென்சர் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி, அவங்க என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை என்னெல்லாம் சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குது, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபைனல் டெக்னிக்கல் ரவுண்டாக இருக்கட்டும், இல்லை HR ரவுண்டாக இருக்கட்டும், அந்த ரவுண்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போது வந்துட்டு உங்களுக்கு இந்த அபவுட் அக்சென்சர் வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்துட்டு கொஷின்ஸ் கேட்க நிறையா எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களை வந்து அக்சென்சரை பற்றி நிறையவே கேட்பாங்க. அதனால் இதை வந்து நீங்கள் இப்போவே படித்து வச்சுக்கோங்க. எதுக்காக, எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குது, எத்தனை பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை யார் அந்த கம்பெனியோட CEOs, ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாப் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வாட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் பி அலைன்ட் ஃபார் த அவர் ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன் வெர்டிக்கல் அண்ட் ஹெல்பிங் அஸ் த டிட்டர்மைனிங் ஃபினான்ஷியல் அவுட்கம்ஸ் பை த கலெக்டிங் ஆப்ரேஷனல் டேட்டா அண்ட் ரிப்போர்ட்ஸ், விஷ் லிஸ்ட், கண்டக்டிங் அனாலிசிஸ் அண்ட் ரீகன்சலைசிங் transactions, financial planning, reporting, various analysis, budgeting and forecasting, financial planning and FP and A refers to the process designed to help the organization accurate plan the forecast to the budget and to the support company as a major business decision for the future financial health. This is the process including planning, budgeting, forecasting, scenario modeling and performing reporting அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் லெவன்ட்டான பிளான்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டேட்டாஸை வச்சு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும், ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த ஃபினான்ஷியலை அனலைசிஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த கம்பெனிஸோட பட்ஜெட்ஸை வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியோட பிளானிங் அண்ட் ஃபினான்ஷியல் பற்றி எண்ட் டு எண்ட் நீங்கள் வந்து அக்யூரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பேசிக்காக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் வி ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸோ அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன், கமிட்மெண்ட் அண்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் கொலாபரேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா ஜாப்க்கும் காமனாக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் கண்டிப்பாக தேவை. தென் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்
ஸ்கில்ஸும் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரிட்டன் அண்டு வேர்பல் கம்யூனிகேஷன் சொல்லியிருக்காங்க. கமிட்மெண்ட் அண்ட் குவாலிட்டி சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கொலாபரேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரோல் யூ ரெக்கார்ட் டு த டூ அனாலிசிஸ் சால்விங் ஆஃப் த லோவர் காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளம்ஸ் யூ டே டு இன்ட்ராக்ஷன் டு வித் த பியர்ஸ் ஆஃப் Accenture பிஃபோர் அப்டேட்டிங் சூப்பர்வைசர்ஸ். இந்த ரோல் மே ஹாவ் டு லிமிடெட் எக்ஸ்போஜர் கிளைண்ட் அண்ட் த Accenture மேனேஜ்மெண்ட். யூ வில் பி given the moderate level instructions on the daily work tasks, instructions on the new assignments, decision to make impact of our own work, the impact to others. You'll be an individual contributor to that part of the team. You will be focused the scope of work. Please note this role may record to the rotational shift அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோலில் வந்து உங்களுக்கு லிமிடெட் எக்ஸ்போசர்ஸ் தான் கிடைக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து கிளைண்ட்டோட ஒர்க் பண்ண மாட்டீங்க, Accenture டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் மாடரேட் லெவலில் நீங்கள் டெய்லி டாஸ்க்கை ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நியூ அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருசாக வந்து இவங்க பெருசாக எதுவும் கொடுக்கல. தென் அதுக்கப்புறம் இந்த ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்காங்கன்னு கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பேசிக்காக இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி 2 டைப்ஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலிமா அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ டேரெக்டாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இங்கே அப்ளை நவுன்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மை கெரியர் Accentureோட அஃபிஷியல் மை கெரியர் பேஜுக்கு போகும். அந்த மை கெரியர் பேஜில் வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அது வந்து ஹியூமன் தான் அப்ளை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கேட்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு Accenture நீங்கள் வந்து அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இமெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டு மட்டும் என்டர் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இல்லை நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் டு அப்ளை Accenture ப்ளீஸ் கிரியேட் அ ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்டு இருந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக இங்கே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு அந்த இமெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பயோடேட்டா, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கேஸ் ஆக்சுவலி நீங்கள் இந்த உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டேட்டாஸ் வந்து அவங்க டேட்டா பேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எல்லா பீப்புள்ஸ்க்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காமனாக அவங்க இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க. அதில் யார் யார் ஃபில்டர் ஆகுறாங்களோ அவங்க மட்டும் தான் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறதில்ல, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். ஸோ இந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டிப்பாக கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.